டாட்டா டிகோ டீசல் வேரியண்ட் காரில் வண்டி மூவிங் ஆகலைன்னு சொல்லி கஸ்டமர் ரெக்கவர் பண்ணி தான் நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தாலும் வண்டி வந்து மூவிங் ஆகலை. கடக்குன்னு சவுண்டுக்கு எடுத்து அதனால் நம்ம கீழே போய் செக் பண்ணி பார்த்ததில் ட்ரை சாஃப்ட் வந்து உள்ளே பால்லாம் உடஞ்சி சுக்காக கிடந்தனால தான் வண்டி வந்து மூவிங் ஆகலை. ட்ரை சாஃப்ட்டோட வேலை பார்த்தீங்கன்னா மூவிங் ஆகிறதுக்கு தான் ட்ரைவ் சாஃப்ட், அதுக்கு பேர் தான் ட்ரைவ் சாஃப்ட்னு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் பிரேக் பேடு ரோட்ரு வந்து கணம் கம்மியாக இருந்துச்சு, அது போல் தேஞ்சிருந்துச்சு. பிரேக் பேடு தேஞ்சனால ரோட்ரு வந்து வீக்காக இருந்துச்சு. ட்ரை சாஃப்ட் நட்டை கழட்டுறதுக்காக டேமி போட்டு கழட்டுறதுனால கிட்டத்தட்ட 2-3 டேமி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் நம்ம ட்ரை சாஃப்ட் அசம்பிளி நக்கலோட செட்டாக கழட்டி எடுக்கிறோம். ரோட்ரு பிரேக் பேடு வந்து ஃபுல்லாக தேய்மன் ஆகிருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் எனக்கு பிரேக் டவுன் ஆகக்கூடாது, நல்லா தரமாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2 பக்கமும் வந்து ரோட்ரு பிரேக் பேடு 2 பக்கம் செட்டாக தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பேடு வந்து ஃபுல்லாக ஒட்ட தேய்மன் ஆகிருந்துச்சு. அதனால் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் செட்டாகவே சேர்ந்து மாற்ற சொல்லிட்டாங்க கஸ்டமர். மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி நாங்கள் 4 மணி நேரம் ரொம்ப சிரமப்பட்டேன் ஃபேமிலியோடன்னு சொல்லி சொன்னாங்க. கீர் ஆயில் கழட்டி செக் பண்ணி பார்த்தால கீர் ஆயில் ரொம்ப கசடாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஆயிலும் புதுசு ஃபுல் பண்ண போகிறோம். 2 பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு ரோட்ரு அது போக பிரேக் பேடு அதில் வர நட்டு வந்து கட் ஆகினால நம்ம நட்டு ட்ரை சாஃப்ட்டு எல்லாமே செட்டாகவே சேஞ்ச் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து எனக்கு நல்லா சேட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ரோட்ரு அசம்பிளி பிரேக் பேடு எல்லாமே செட்டாக மாற்றினதுக்கப்புறம் சென்ட்ரலில் செக் பண்ணி பார்த்தா எண்டு பால் ஜாயிண்ட்டு வேறு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. மற்றபடி எண்டு பால் ஜாயிண்ட் ஸ்டேரிங் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை சாஃப்ட் நட்டு ட்ரை சாஃப்ட்டில் ஒரு ஸ்க்ரூ எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் செக் ஆயில் என்ஜின் ஆயில் பிரேக் ஆயிலெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு 90 ஆயில் ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. அதையும் 2.25 லிட்டரு ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா வண்டியை நல்லா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.